வேதாகம வினாவிடை. எபிரேயர் அதிகாரம் 1. பூர்வ காலங்களில் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினவர் யார்? தேவன். பூர்வ காலங்களில் தேவன் யார் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார்? தீர்க்கதரிசிகள். கடைசி நாட்களில் நமக்கு திருவுளம் பற்றினவர் யார்? தேவன். கடைசி நாட்களில் தேவன் யார் மூலமாய் திருவுளம் பற்றினார்? குமாரன். தேவன் யாரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார்? குமாரனை. குமாரனை கொண்டு தேவன் எவைகளை உண்டாக்கினார்? உலகங்களை. தேவனுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறவர் யார்? குமாரன். குமாரன் யாருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார்? தேவனுடைய. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் யார்? குமாரன். தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டவர் யார்? குமாரன். தேவதூதரிலும் மேன்மையுள்ளவரானவர் யார்? குமாரன். நீர் என்னுடைய குமாரன் என்று தேவன் யாரிடம் சொன்னதில்லை? தூதனிடம். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று தேவன் யாரிடம் சொன்னதில்லை? தூதனிடம். தூதர்களில் யாருக்காவது பிதாவாய் இருப்பேன் என்று கூறாதவர் யார்? தேவன். யார் தமக்கு குமாரனாய் இருப்பார் என்று தேவன் சொன்னதில்லை? தூதர்கள். தேவதூதர் யாவரும் யாரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று தேவன் கூறினார்? தமது முதற்பேரானவரை. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று யாரை நோக்கி கூறப்பட்டுள்ளது? குமாரனை. நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது எது? குமாரனுடைய ராஜ்யத்தின் செங்கோல். குமாரன் எதை வெறுத்திருக்கிறார்? அக்கிரமத்தை. தேவன் குமாரனை எதினால் அபிஷேகம் பண்ணினார்? ஆனந்த தைலத்தினால். தேவன் குமாரனை யாரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்? தமது தோழரை. ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் யார்? கர்த்தர். வானங்கள் யாருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது? கர்த்தருடைய. என்றும் நிலைத்திருப்பவர் யார்? கர்த்தர். வஸ்திரம் போல பழமையாய் போகிறவை எவை? பூமி, வானங்கள். பூமியையும் வானத்தையும் கர்த்தர் எதை போல சுருட்டுவார்? ஒரு சால்வையை போல. ஒரு சால்வையை போல சுருட்டும் போது மாறி போகிறவை எவை? பூமி, வானங்கள். எவைகள் முடிந்து போவதில்லை? கர்த்தருடைய ஆண்டுகள்.